Hi friends, welcome to Leela Kids channel, Page Kolanji's classroom. This is Leela Kumari, correspondent, Leela Memorial Matriculation School, Annamalai Nagar, Chidambaram. In this video, I am going to tell you about position of adjectives and correct use of some adjectives. Adjectives நான் ஏற்கனவே பார்த்தோம். நவுனை வந்து மிகைப்படுத்தி சொல்வது அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நவுன்னா என்னது? பெயர்ச்சொல். ஒருத்தரை பற்றி, ஒரு மிருகத்தை பற்றி, ஒரு அனிமலை பற்றி, ஒரு இடத்தை பற்றி மிகைப்படுத்தி, சிறப்புப்படுத்தி, மேன்மைப்படுத்தி பேசுவது adjective. A single adjective used attributively is generally placed immediately before the noun as எங்கே எப்படி இருக்குங்கிறாங்க. adjective வந்து is generally placed before the noun. King Francis. Francis is noun. King is also a noun. Was a haughty king. எப்படிப்பட்ட king? Haughty king is an adjective. And loud a royal sport. இந்த மாதிரி எப்போவுமே வந்து நவுனுக்கு முன்னாடி வரும் adjective அப்படிங்கிறாங்க. Observe the difference in meanings between a great nobleman's son. Nobleman, great nobleman உடைய son, and a nobleman's great son. Nobleman உடைய great son. A great nobleman's son and a nobleman's great son. ஒரு nobleman உடைய சிறப்பு மிகுந்த ஒரு பையன், ஒரு சிறப்பு வாய்ந்த noblemanோட பையன், ஒரு நோபல்மேனோட சிறப்பு வாய்ந்த பையன். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த சன்ன்றது வந்து எப்படி இங்கே வந்திருக்கு, என்ன சென்ஸில் வந்திருக்கு, இங்கே எப்படி வந்திருக்கு, அட்ஜெக்டிவ் வந்து எப்படி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். எ கிரேட் நோபல்மேன்ஸ் சன், ஒரு சிறப்பு வாய்ந்த நோபல்மேனுடைய மகன், ஒரு நோபல் மேனுடைய சிறப்பு வாய்ந்த மகன். இப்போ இங்கே வந்து கிரேட்டுங்கிறது நோபல் மேன்ஸுக்கு வந்து ரெஃபரன்ஸாக இருக்குது, அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. இங்கே வந்து சன்னுக்கு அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன் poetry, however, the adjective is frequently placed after the noun as children அப்படின்றது noun. Children dear, was it yesterday we heard the sweet bells over the bay? Oh man, with sisters dear. அப்படின்னா என்னது? இங்கே சில்ட்ரன்றது குழந்தைகள், noun. dear அப்படிங்கிறது அன்புள்ள குழந்தைகள். அன்புள்ள குழந்தைகளே அப்படின்னு வரும். அன்புள்ள குழந்தைகளே, நேற்றைய தினம் நீங்கள் அன்பான ஸ்வீட் பெல்ஸ் அன்பான சகோதரிகளுடன், சிஸ்டர்ஸ் டியரோட சகோதரிகளுடன், ஓவர் தி பே வங்காள விரிகுடாவின் மீது இனிமையான மணிகளை, ஸ்வீட் பெல்ஸ் வந்து நீங்கள் கேட்டீங்க. ஹர்ட், we heard the sweet bells of இந்த ஸ்வீட் சிஸ்டர்ஸ். அன்புள்ள குழந்தைகளே, நேற்றைய தினம் நீங்கள் அன்பான சகோதரிகளுடன் விரிகுடாவின் மீது இனிமையான மணிகளை கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை எப்படி சொல்கிறாங்க? அன்புள்ள குழந்தைகள், அன்பான சகோதரிகள் அப்படின்னு வருது இல்லையா? சகோதரிகள் அப்படின்னு வராமல், குழந்தைகள்னு வராமல் அவங்கள கொஞ்சம் இன்னும் மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி in poetry, the adjective is frequently placed after the noun. After the noun. நவுனுக்கும் அடுத்து வந்திருக்கு. Okay. And then when several adjectives are attached to one noun, they are generally placed after it for emphasis. Emphasis அப்படின்னா ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் சொல்ல அழுத்தம் கொடுத்து சொல்கிறது தான் எம்ஃபசிஸ்னு சொல்லுவோம். இப்போ several adjectives are attached to one noun.
ஒரு நவுனோட சேர்ந்து வருது. they are generally placed after it நவுனுக்கு அடுத்து for emphasis. எதுக்காக? இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்வதற்காக. எப்படி பார்ப்போம்? Franklin had a great genius, original, sagacious and inventive. Franklin had a great genius. ஒரு பெரிய மேதாவி இருந்தார். அசல் சஜேஷியஸ்னா என்னது? ரேசதோகம். இன்வென்டிவ்னாக்கா புது புது விஷயங்களை கண்டுபிடித்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படிங்கிறத என்னது? they are placed after the noun. நவுனுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்திருக்கு. எதுக்கு? அதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்வதற்காக அமைந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியும் அட்ஜெக்டிவ்ஸ் இடம்பெறுது. when some word or phrase is joined to the adjective to explain its meaning, the adjective is placed after its noun. some word or phrase அட்ஜெக்டிவோட சேர்ந்து வந்திருக்குன்னா, அதோட அர்த்தத்தை குறிப்பதற்காக சேர்ந்து வந்திருக்குன்னா, அந்த அட்ஜெக்டிவ் நவுனுக்கு அடுத்து இடம்பெறுது அப்படிங்கிறாங்க. சீக்குங்கிறது நவுன். சீக் taller than any of his comrades rushed forward. Seek taller than any of his comrades, his friends-ஓட அவர் முன்னேறி சென்றார் அப்படின்றது. Seek taller than, taller-ன்றது அவர் இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி சொல்றது. any of his comrades, his comrades. அப்படி அது எப்படி வந்திருக்கு? adjective is placed after its noun. நவுனுக்கு அடுத்து அட்ஜெக்டிவ், நவுனுக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியும் அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார்மேஷன்ஸ் பொசிஷன் இட் டேக்ஸ் இட்ஸ் பொசிஷன் லைக் திஸ். இன் சர்டன் phrases the adjective always comes after the noun as heir apparent, time immemorable, lord paramount, viceroy, elect, letters, patent, knights, temporal, notary public, body politic, god almighty. இது மாதிரிலாம் கூட வரும். ஓகே, அண்ட் தென் தி கரெக்ட் யூஸ் ஆஃப் சம் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். சில அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே இன்னும் சில அட்ஜெக்டிவ்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மீனிங் வேரி ஆகிடும். ஸோ சம் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்னன்றது பார்ப்போம். சம் இருக்கு, எனி இருக்கு. டு எக்ஸ்பிரஸ் குவான்டிட்டி ஆர் டிகிரி, சம் இஸ் யூஸ்ட் நார்மலி இன் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். அதாவது ஒரு குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கே சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜெக்டிவ்ஸ் சம் அண்ட் எனிக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றது இதில் டிஃப்ரென்ஸை காட்டியிருக்காங்க. எனி இன் நெகட்டிவ் ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், சம் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக வரும்பொழுது வரும். எனி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக வரும்பொழுதோ இல்லை கேள்வி வாக்கியமாக வரும்பொழுதோ எனி பயன்படும். எப்படி? எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ வில் பை சம் மேங்கோஸ், நான் சில மேங்கோஸ் வாங்குவேன். ஐ வில் நாட் பை, இது நெகட்டிவ். ஐ வில் நாட் பை எனி மேங்கோஸ். ஐ வில் நாட் பை சம் மேங்கோஸ்னு இடம்பெறாது. ஐ வில் நாட் பை எனி மேங்கோஸ். ஹாவ் யூ பாட் எனி மேங்கோஸ்? இப்போ எனி நெகட்டிவ், வில் நாட் அப்படி நெகட்டிவாகவும் வந்திருக்கு. ஹாவ் யூ பாட், நீ மேங்கோஸ் ஏதாவது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்வி வாக்கியமாகவும் இன்ட்ராகேட்டிவாக வந்திருக்கு. எனி இப்படி தான் வரும். சம் அஃபர்மேட்டிவாக வரும். எனி நெகட்டிவாகவோ இல்லை இன்ட்ராகேட்டிவாகவோ தான் வரும். பட் எனி கேன் பி யூஸ்ட் ஆஃப்டர் இஃப் இன் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸில் எனி இஃபோட சேர்ந்து வருங்கிறாங்க. இஃப் யூ நீட் எனி மணி ஐ வில் ஹெல்ப் யூ. உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன்.
அப்படின்னும் பொழுது இனி வந்து இஃப்க்கு முன்னாடி இடம்பெற்றிருக்கிறதுனால அங்கே அஃபர்மேட்டிவாக வந்திருக்கு. Some is used in questions which are really offers, requests or which expect the answer yes. ஏதோ நம்ம ஆஃபர் பண்ணுறோம் இல்லை ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஒரு ஆன்சர் எஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து சம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. when you have some ice cream, it's an offer. எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு நம்ம ஆஃபர் பண்ணுறோம். could you lend me some money, எனக்கு கொஞ்சம் மணி வந்து கொடுக்க முடியுமா, இட்ஸ் அ ரெக்வஸ்ட். அந்த மாதிரி இடங்கள்ல சம் வந்திருக்கு. did you buy some clothes, it's an interrogative. அங்கே என்ன ஆன்சர், yes I buy some clothes அப்படின்னு வரும். இப்போ அது வந்து அங்கே ஆன்சர் எஸ் அப்படின்னு வருவதற்கு சம் அப்படிங்கிறது வந்து கேள்வியில் இடம்பெறும். அடுத்தது இப்போ சம் எனி டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஈச் அண்ட் எவரிக்கு பார்க்கலாம். ஈச் அண்ட் எவரி ஆர் சிமிலர், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இன் மீனிங். பட் எவ்ரி இஸ் ஸ்ட்ராங்கர் வேர்ட் தேன் ஈச். எவ்ரிங்கிறது ஸ்ட்ராங்கர் வேர்ட் ஈச்சை விட அப்படிங்கிறாங்க. எப்படி? இட் மீன்ஸ் ஈச் அப்படின்றது வித்தவுட் எக்ஸப்ஷன், ஒன்றுமே வந்து எதையும் தவிர்க்காம வர்றது தான் என்னது ஈச். ஈச் இஸ் யூஸ்ட் இன் ஸ்பீக்கிங் ஆஃப் டூ ஆர் மோர் திங்ஸ். எவ்ரி இஸ் யூஸ்ட் ஒன்லி இன் ஸ்பீக்கிங் ஆஃப் மோர் தேன் டூ. நிறைய இருக்குன்னா அதில் ஈச் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா. எவ்ரி அப்படின்னும் போது ஸ்பீக்கிங் ஆஃப் மோர் தேன் டூ, நிறைய இருக்குன்ற போது அதில் அத்தனையுமே. Each directs attention to the individuals forming any group. ஈச்ங்கிறது ஒரு குரூப் இருக்குன்னா அதில் ஒவ்வொன்றுத்தையும் வந்து அதுக்கான அட்டென்ஷனை கொடுப்பது தான் என்னது ஈச். எவரி அப்படின்றது டு த டோட்டல் குரூப், எல்லாருமே டோட்டல் குரூப்புக்கு சொல்கிறது என்னது எவரி. ஈச் இஸ் யூஸ்ட் ஒன்லி வென் தி நம்பர் in a group is limited and definite. Number of people in the group வந்து ஒரு limitations இருக்குது அப்படின்னா இவ்வளோதான்ற லிமிட்ஸ் இருக்குது, இல்லாட்டி டெஃபினட் அது என்ன கூடியதாக இருக்குது அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணலாம். எவ்ரி அப்படிங்கிறது when numbers are indefinite, அங்கே கவுண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது, அளவிட முடியாத அளவுக்கு இருக்குன்னா அங்கே எவ்ரி அப்படின்றத பயன்படுத்துகிறோம். Every seat was taken, எல்லா சீட்டும் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. 5 boys were seated on each bench, ஒவ்வொரு பெஞ்சிலையும் 5 பாய்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ எவரிக்கு ஈச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லிட்டில், a little, the little எப்படின்னு பார்க்கலாம். நோட் கேர்ஃபுல்லி த யூஸ் ஆஃப் லிட்டில். லிட்டில் தான் அது நாட் மச், தட் இஸ் ஹார்ட்லி எனி. thus the adjective little has a negative meaning. Little அப்படிங்கிறது has a negative meaning. There is a little hope of his recovery. இங்கே எப்படி இருக்கு? that is not likely to recover. அவர் ரெக்கவர் ஆவாருங்கிறதுக்கான ஹோப் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. a little அப்படின்றது என்னது? some though not much, ஏதோ கொஞ்சம், அதிகபட்சமாக இல்லைன்னாலும். A little has a positive meaning. There is a little hope of his recovery. There is a hope of his recovery. There is a little hope of his recovery. என்னன்னு பார்ப்போம். இந்த ஏ மட்டும் கூட சேர்த்துக்கிறதுனால that is he may possibly recover. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவர் பிழைப்பதற்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். The little, not much, but all there is. The little information he had was not quite reliable. அவன் கொண்டு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இல்லை அப்படிங்கிறது. லிட்டில்னா நாட் மச், ஏதோ ஓரளவுக்கு நம்பலாம், அவ்வளோதான். ஃபியூ, ஏ ஃபியூ, தி ஃபியூக்குள்ளது எப்படி வந்து யூசேஜில் வருதுன்னு பார்ப்போம். நோட் கேர்ஃபுல்லி த யூஸ் ஆஃப் ஃபியூ, ஏ ஃபியூ, தி ஃபியூ. ஃபியூ அப்படின்னா நாட் மெனி,
hardly any. So the few has a negative state, negative meaning. Few persons can keep a secret. ஒரு சில பர்சன்ஸால தான் சீக்ரெட்டை வச்சுக்க முடியும். Few men reach the age of 100 years. யாரோ ஒரு சிலர் தான் 100 வயதை கடந்துக்கிற சொல்கிறாங்க. A few அப்போ இது இந்த நெகட்டிவ் மீனிங்காக தான் வருது. A fewனா some, ஏதோ ஒரு சிலர். A few has a positive meaning and is opposed to none. ஒருத்தரும் கிடையாதுங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு சிலர். A few words spoken in earnest will convince him. ஸோ ஏர்னஸ்ட்னாக்கா ரொம்ப ஊக்கம் தரக்கூடிய வார்த்தைகள் அவர் பேசினது அவனை கன்வின்ஸ் பண்ண முடியும். A few words, A fewன்றது ஏதோ ஒரு சில வார்த்தைகள் அவரால் ஊக்கம் தரக்கூடிய வார்த்தைகள் கொடுத்ததுங்கிறது அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அண்ட் தென் தி ஃபியூ, த ஃபியூ அப்படின்னா நாட் மெனி பட் ஆல் தேர் ஆர். The few remarks that he made were very suggestive. அவன் கொடுத்த ஒரு சில ரிமார்க்ஸ் சஜஸ்டிவாக இருக்கு. The sentence means the remarks that he made were not any, but all those remarks were very suggestive. ஸோ அவன் ரிமார்க்ஸ் கொடுத்ததில் அது அதிகபட்சமாக இல்லை, ஆனால் அவன் கொடுத்த எல்லா ரிமார்க்ஸும் என்னது, they were very suggestive. In this video I had given you about the position of adjectives and the correct use of some adjectives. So adjectives பற்றின நிறைய விவரங்கள் உங்களுக்கு வீடியோஸை போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா adjectives உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். again and again போட்டு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் திஸ் இஸ் லீலா குமாரி, கரஸ்பாண்டன்ட், லீலா மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அண்ணாமலை நகர், சிதம்பரம், signing off. Thank you.